जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। நம்முடைய வாழ்க்கையின் போக்கை ஆழ்ந்து பார்த்தீர்களானால் ஏக்க மன அமைப்பு தான் அடித்தளமா இருக்கும். அதனாலதான் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அந்த ஏக்கம்ங்கிற மன அமைப்பு நம்மை ஒரு வெறுமையிலேயே வைத்திருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா. ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் சொல்வாரு, இந்த மேற்கு வங்காளத்தில், வெஸ்ட் பெங்கால்ல பேய் ஓட்டுறதுக்காக கடுகை உபயோகிப்பார்களாம். கடுகை தெளித்து பேய் ஓட்டுவார்களாம். ராமகிருஷ்ணன் சொல்றாரு, சில புத்திசாலி பேய்கள் அந்த கடுகுக்குள்ளேயே பூந்துருமா. அதாவது பத்திரிகை துறைங்கிற ஊடகத்தை வைத்துதான் சமூகத்தில் இருக்கிற பல ராட்சசத்தன்மை அழிக்கணுமா. சில ராட்சசனுங்க மீடியாக்குள்ளேயே பூந்துறானுங்க. அந்த மாதிரிதான் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு. எப்படி கடுகுக்குள்ளே பேய் புகுந்து விட்டால் அதை விரட்ட முடியாதோ, அதே மாதிரி உங்கள் மனதை வைத்துத்தான் நீங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியை, அமைதியை உணர்ந்தாக வேண்டும். ஆனால் அந்த மனத்துக்குள்ளேயே இந்த ஏக்கத்தன்மை என்கின்ற மன அமைப்பு சென்று சேர்ந்து விடுமானால் வாழ்க்கை நாசமானது. இந்த ஏக்கத்தன்மைங்கிற மன அமைப்பு உள்ள போய் செட்டில் ஆகிறதுக்கு காரணமேங்கய்யா கர்மம். செய்கின்ற செயல்களிலே முழுமையாக ஈடுபடாத தன்மை, கர்மத்தின் எச்சமாக வந்த வினை. கர்மத்துக்கு இன்னொரு விளக்கம், உங்கள் செயலாலோ சொல்லாலோ அல்லது சமூகம் உங்களுக்கு கொடுத்த படிப்பினைகளாலோ உங்களுக்குள் சென்று அமர்ந்து கொண்டு உங்களை மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்ய தூண்டுகின்ற மன அமைப்புக்கு கர்மம்னு பேர். அந்த செயலை செய்வது உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்திற்கு சரிவராதுன்னு தெரிந்தாலும்
அதே செயலை மீண்டும் மீண்டும் உங்களை செய்ய வைக்கின்ற மன அமைப்பிற்கு கர்மம்னு பேர். சமூகம் உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லித் தருகிறது, சிலவற்றை திணித்து விடுகின்றது. சின்ன வயசுலேயே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ உங்களுக்குள் சில கருத்துக்களை திணித்து விடுகின்றது. ஒரு சின்ன உதாரணம், நாம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இயற்கையினால் பிறப்பினாலேயே அன்பும் கருணையும் வாய்ந்தவர்கள். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை அடிபட்டதை பார்த்தால் தானே அடிபட்டது போல் உணரும். அதனாலதான் இன்னொரு குழந்தை அடிபட்டா இதுவும் அழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்க குழந்தைக்கு ஜஸ்ட் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கையில கொடுங்க, வாங்கின உடனே இது என்ன பண்ணும்? வெளியில போய் சுத்தி பக்கத்து வீட்டு குழந்தைங்க, அண்ணன் தம்பி எல்லாரையும் ஒன்னா சித்தணும், ஆளுக்கு ஒன்று கொடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? கையில கொடுத்த உடனே, ஏய் எங்க ஓடுற, இங்கேயே உட்காரு, இப்படியே சாப்பிடு, கவரை குப்பத்தட்டில போட்டு வாயை தொடச்சிக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டு வெளியில போ. அது கரெக்டா என்ன பண்ணுது? இந்த பழக்கத்தை கத்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே தானே தின்னுட்டு உங்களை கரெக்டா ஓல்டேஜ் ஹோம் அமைச்சிருது. நீங்கள் முதியோர் இல்லத்தில் இருப்பதற்கு வேறு யாரும் காரணம் என்று நினைக்காதீர்கள். நாம் தாங்க பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு இல்லை. அடிப்படையான இயற்கையாகவே பொங்குகின்ற கருணையை தடுத்து வேறொரு மன அமைப்பை உருவாக்கியது யார்? நாம தான். இந்த புயல் நிவாரண பணிக்கு போகும் பொழுது எங்களுடைய வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் சாமி சொன்ன ஒரே செய்தி இதுதான். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அடிப்படையாகவே கருணைங்கிறது நம்முடைய குணம்ங்க. அது ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு இருந்தா கூட, ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட, முதல்ல நம்ம மனசு என்ன பண்ணணும்? நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கும். அதான் நம்முடைய பழக்கம். ஆனா சமூகம் கொடுத்த மனசு உடனே மேல இருந்தது என்ன பண்ணும்? நம்ம இயற்கை மனசு முதல்ல நம்மளை அங்க வச்சு பார்க்கும். ஐயோ நாம அங்க இருந்தா எவ்வளவு துக்கம், நம்மளால ஆனதை உடனே பண்ணணும்பா அப்படின்னு. ஆனா சமூகம் கொடுத்த மனசு உடனே என்ன வந்து என்ன பண்ணும்? ஏய் உனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, வேற வேலை இல்லை, இப்போ நீ தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தானா போலீஸு கோர்ட்டுன்னு அலைய வேண்டியிருக்கும், உனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? இது சமூகம் கொடுத்த மனம். இயற்கையான உணர்வு வேறு, சமூகம் கொடுத்த மனம் வேறு. இந்த சமூகம் கொடுத்த மனம், படிப்பினை, பாடங்கள், எண்ண ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் உங்களை மீறி உங்களை முடிவெடுக்க வைக்கும். இதுதான் கர்மம்னு சொல்றேன். இந்த சமூகம் கொடுத்த மனம், சமூகம் கொடுத்த சம்ஸ்கார பதிவுகள், அதுதான் கர்மம். இந்த நிவாரண பணிக்கு போனப்போ நம்முடைய தன்னார்வ தொண்டர்களுக்கு சாமி ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். ஐயா, இப்ப நாம செய்யற நிவாரண பணியினால புயலால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்துட முடியாது. அங்க பாதிப்பு 3000 கோடி. நாம செலவு பண்ண போறது வெறும் 96 லட்சம். யானைக்கு சோளப்பொறி கூட அல்ல. யானை பசிக்கு சோளப்பொறி போடுறதுக்கு கூட இது சமம் கிடையாது. சோளப்பொரியோட ஸ்மெல்ல போடுறதுக்கு தான் சமம். இந்த நிவாரண பணியும் மொத்த பேருக்கு நிவாரணம் கொடுத்துட முடியுன்றதுக்காக இல்லை. ஆனா இந்த செயல் மூலமாக நமக்கு அந்த இன்ஸ்டிங்க்டா பொங்குற அந்த கருணையையும் கம்பேஷன், இந்த கருணையையும் அன்பையும் பட்டை தீட்டி கொள்ளுகிறோம். அவ்வளவுதான். நல்ல ஆழமா புரிஞ்சுங்க. அங்க துக்கத்தை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் பொங்கும் ஒரு கருணை. ஐயோ, நம்மள அந்த சூழ்நிலையில வச்சு பார்த்து ஐயோ அப்படின்னு பொங்குது இல்லையா அந்த கருணை. அந்த கருணைய இந்த சமூகம் கொடுத்த மனசு அழிச்சிராம, இந்த கருணை நமக்குள்ள உயிரோட இருக்கிறதுக்காக சில செயல்களை செய்வது. சில செயலை செய்யும் பொழுது அந்த கருணை உயிரோட நமக்குள்ள இருக்கும். அதுக்காக தான் இந்த நிவாரணத்தை செஞ்சோம். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று
எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. எங்களுக்குள்ள பொங்கற அந்த சின்ன கருணைய சமூக மனம் அழித்து விடாமல் எங்களால் ஆன செயலை செய்வதன் மூலமாக அந்த கருணையை ஆழமாக்கிக் கொள்வது. நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. கருணை, அன்புங்கிற அந்த உயர் உணர்வுகளை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த உயர் உணர்வுகள் சொத்து மாதிரி. எப்படின்னா, வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை நம்மளை தாக்கும் பொழுது, இப்ப எப்படி கார்ல போகும்பொழுது ரோட்ல இருக்கிற மேடு பள்ளங்கள், அதுல ஏற்படுற அதிர்வுகள் நம்மளை முழுசா தாக்காம அந்த பஃபர் ஸ்பிரிங் நம்மளை காப்பாத்துதோ, பஃபர் ஸ்பிரிங்னு கார்ல இருக்கும், ஷாக் அப்சார்பர்னு சொல்லுவோம். ரோட்ல ஏற்படுற எல்லா ஷாக்கும் நம்ம உடம்ப பாதிக்காம ஷாக் அப்சார்பர் காப்பாத்துற மாதிரி வாழ்க்கையின் மிக மோசமான துக்கமான நேரங்கள் வாழ்க்கை நம்மை தாக்கும் பொழுது நிலை குலைந்து போக மாட்டோம். பொறுமையோடும் அமைதியோடும் இருப்போம். நான் ஒன்னும் 1000 போர் கண்டவன் அல்ல, தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்ததாக பெருமை சொல்லிக் கொள்ளவில்லை. போராளி இல்ல இனத்துக்காக உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்லாம் சொல்லிக்கல. அந்த மாதிரியான பேக்ரவுண்டும் கிடையாது. கருணை, அன்பு என்கின்ற உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து வைக்கப்படுமானால், நமக்குள் உயிரோடு வைத்திருக்கப்படுமானால், வாழ்க்கையின் மோசமான நேரங்களில் தரையில ஏற்படுற அதிர்வுகள் நம்மை தாக்காமல் ஷாக் அப்சார்பர் கார்ல நம்மளை காப்பாத்துற மாதிரி இந்த உணர்வுகள், வாழ்க்கையின் மோசமான அதிர்வுகள் நம்மை தாக்காமல் நம்மை காப்பாற்றும். இதத்தான் ரொம்ப அழகா மகாபாரதத்திலே கர்ணனுடைய கடைசி வினாடிகளிலே காட்டுவார்கள். அதாவது அர்ஜுனனுடைய அம்புகள் எல்லாம் மாலையாக போய் கர்ணன் மீது விழுந்ததாக. அது ஒரு உருவகம். உண்மையில் என்னன்னா, கருணைங்கிற ஒரு பெரிய உணர்வு இருக்குமானால் வாழ்க்கையின் துயரமான மோசமான நேரங்களில் நம்மை காக்கின்ற ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி நம்மை அமைதியிலும் தடுமாறாத உணர்விலும் நிலையாக வைத்திருக்கும். சமூகம் நம்மீது திணிக்கின்ற மன அமைப்பு கர்மம். ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுடைய இயற்கையான உணர்விலிருந்து முடிவெடுக்கிறீர்களா, அல்லது சமூகம் திணித்த சம்ஸ்கார மன அமைப்பிலிருந்து முடிவெடுக்கிறீர்களா என்பதை யோசியுங்கள். உங்களுடைய இயற்கையான உணர்வு சார்ந்து தொடர்ந்து முடிவுகளை எடுத்து நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள். ஒரு நாளைக்கு 100 முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒரு 60 முடிவாவது உங்களுடைய இயற்கையான உணர்வு சார்ந்து எடுத்தீர்களானாலேயே நீங்கள் ஜீவன் முக்த பாதையில் வாழத் துவங்கிவிட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கர்மங்கள் கரையத் துவங்கிவிட்டது. அப்படி இல்லாம சமூகம் கொடுத்த சம்ஸ்கார பதிவு சார்ந்து நீங்கள் முடிவெடுத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் மேலும் மேலும் கர்மத்தை சேர்த்து கொண்டே செல்லுகின்றீர்கள். வாழ்க்கையில 2 விதமான வாழ்க்கை உண்டுங்க. பிரவிற்த்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம். நீங்க தினந்தோறும் எடுக்கிற முடிவுகள் 100 முடிவுகள்னா 150க்கும் மேலான முடிவுகள் உங்களுடைய சமூகம் கற்றுக் கொடுத்த மன அமைப்பை சார்ந்து எடுப்பீர்களானால் அது பிரவிற்த்தி மார்க்கம். கர்மத்தை மேலும் மேலும் சேர்த்து கொள்ளுகின்ற வழி, சவமாகும் வழி. 50க்கும் மேற்பட்ட முடிவுகள் உங்களுடைய இயற்கை உணர்வு சார்ந்து சத்துவகுணம் சார்ந்து எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிவிருத்தி மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா கர்மத்தை கரைக்கும் வழி, சிவமாகும் வழி. சவமாகும் வழி வேண்டுமா அல்லது சிவமாகும் வழி வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இரண்டுமே உங்கள் முன் திறந்து கிடக்கின்றது. சவமாய் சுடுகாட்டுக்கும் செல்லலாம், சிவமாய் மாறி சுடுகாட்டுக்கும் செல்லலாம். 2 சுடுகாட்டில் தான் வாசம் பண்ணுது. சவமும் சுடுகாட்டில் தான் இருக்கிறது, சிவமும் சுடுகாட்டில் தான் எடுக்கின்றது. இங்கிலீஷ் ரொம்ப அழகான ஒரு பழமொழி. சர்ச்சுக்கு நீயாவே போப்பா, 4 பேர் தூக்கிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அது செத்து 4 பேர் தூக்கிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணாத,
நீயாவே போன்னு சொல்லுவார்கள். சிவமாக மாறி, அதாவது எப்படியா இருந்தாலும் சுடுகாட்டுக்கு போய்த்தான் ஆகணும் நம்ம எல்லாரும் ஒரு நாள். அது போறதுக்குள்ள நிவிருத்தி மார்க்கத்தில் போனோம்னா சிவமாக மாறி சுடுகாட்டுக்கு போகலாம், இல்லைன்னா சவமாக மாறித்தான் சுடுகாட்டுக்கு போவோம். சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள சிவமாக மாறி இருப்பதா சவமாக போவதா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த கர்மம், இந்த மொத்த சத்சங்கத்தினுடைய சாரத்தையும் இப்பொழுது விளக்குகின்றேன். கர்மம் அப்படிங்கிறத பல்வேறு நிலைகளில் பல்வேறு விளக்கங்களின் மூலமாக உங்கள் முன் திறந்து வைத்தேன். இப்ப இந்த கர்மம் அழியறதுக்கான வழி என்ன? 3 வழிகள். ஒன்று, உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் இந்த கர்ம சக்கரத்தில் மேலும் மேலும் சிக்கிக்கொள்ளாதவாறு அமைத்துக் கொள்ளுதல். நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே உங்களுடைய ஞான உணர்வு சார்ந்து, தெளிவு சார்ந்து, உங்களுடைய சுயமான இயற்கை உணர்வு சார்ந்து முடிவை எடுத்தல். சமூகம் உங்களுக்கு கத்து கொடுத்த, சமூகம் உங்கள் மீது திணித்த மன அமைப்பு சாராது உங்கள் இயற்கை உணர்வு சார்ந்த முடிவுகளாகவே எடுத்தல். இது முதல் வழி. 2வது, தினந்தோறும் ஒரு 20 நிமிடமாவது கர்மங்களை தாண்டி உங்களுடைய அகங்காரமும் மமகாரமும் இயங்காமல் அமைதியோடு உங்களுக்குள் அமர்தல். அதுதான் சாமி தியானம்னு சொல்றேன். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त. ஒரு 20 நிமிஷம் மட்டும் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா கூட போதுங்கய்யா. அப்ப அதுனா இதுவே மனப்பழக்கமாக மாறிவிடும். எப்படி கெட்டது மனப்பழக்கமாக மாறுகிறோ அதே மாதிரி நல்லதும் மனப்பழக்கமாக மாறிவிடும். நல்லது மனப்பழக்கமா மாறிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை அது மேம்படுத்தி விடும். 20 நிமிடம் எப்படி சாமி சும்மா உட்கார்றது? அது என்ன சாதாரண வேலையா? சாத்தியம், நிச்சயமாக சாத்தியம். உங்களுடைய மனப்பதிவுகள், சம்ஸ்காரங்களை எடுத்தெறிந்து விட்டு எளிமையான சில தியான முறைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்குள் அமர்ந்து ஒரு வெறும் 20 நிமிடம் அமர்ந்து தியானம் செய்வது சாத்தியம். ஏதாவது ஒரு தியான முகாமில் கலந்துக்கோங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்கே தியான முகாம் நடத்துகிறோம். இல்லை வருகிற ஜனவரி 25, 26, 27, 28 4 நாட்கள் தியான முகாம் நடத்துகிறோம். ஏதாவது ஒரு தியான முகாமில் கலந்துக்கோங்க. ஒரு 20 நிமிடம் மட்டும் தியானம் செய்ய பழகுங்கள். அடுத்து நமக்குள்ள வர்ற எண்ணம், தியான முகாமுக்கு ஏன் சாமி பணம் வாங்குறீங்க? இல்லை உங்களுக்கு வர்ற கேள்வி இயற்கையாக வர்ற கேள்வி. அதனால தான் நானே அதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஐயா, அந்த காலத்தில் ஒரு ஞானியோ அவதார புருஷனோ வந்தான்னா அவன் மக்களுக்கு செய்கின்ற சேவைகளுக்கு தேவையான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஆசிரமம் அல்லது வருகிற மக்களுக்கு உணவு, அந்த தேவைகளை எல்லாம் அரசனே கவனித்து செஞ்சு கொடுத்துருவாங்கய்யா. அரசனே செஞ்சு கொடுத்துருவான். அதனால் ஞானிகளுக்கும் அவதார புருஷர்களுக்கும் பணம் தேவைப்படலை. இப்போ யார் அரசர்கள்? நீங்க தான். அரசாளுகின்ற உரிமையை எடுத்துக்கொண்ட நீங்கள் ஞானிகளை பார்த்து கொள்ள வேண்டிய கடமையையும் செய்யுங்கள். அரசாளுறவங்க நீங்க தானங்க, ஜனநாயகம் தானே. அரசாளுகின்ற உரிமையை எடுத்துக்கொண்ட நீங்கள் ஞானிகளை பார்த்து கொள்ளுகின்ற கடமையையும் செய்யுங்கள். இன்னொன்னுங்கயா, இந்த சில ரவுடி ஆளுங்களை அரசால விடாம நீங்க தடுத்திருந்தாலாவது பரவாயில்ல. சில ரவுடிகளை வேற பவர் கொடுத்து விட்டுறீங்களா? அந்த ரவுடிங்க தொந்தரவுல தான் எங்களை காப்பாத்திக்கிறதையே எங்களுக்கு பணம் தேவைப்படுதுங்க. நான் என்னையா பண்றது? அதான் இப்ப பிரச்சனையா போச்சு. சில பேர் எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி நான் என்கிட்ட பணம் இல்லை, தியான முகாமுக்கு வரணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கேள்வி தான் கேட்பேன், ஐயா நீங்கள் வந்து டீ டோட்டலரா, அதாவது தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லாதவரா? இல்லை சாமி, அது பழக்கம் இருக்குது, அதை உடனும் தான் வரணும்னு நினைக்கிறேன். டாஸ்மாகில் போய் நான் ஏழை, எனக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை தானே? நான் தான் சொன்னேன். நான் ஐயா நீங்கள் எப்போ டாஸ்மாகில் போய் ஃப்ரீயாக கேட்குறது இல்லையா? கேட்குறது இல்லையே. அங்கே எப்படியும் வாரத்துக்கு 2000 3000 செலவு பண்ணிடுறீங்க இல்லையா? அப்படின்னும் போது ஒரு மெடிடேஷன் கற்றுக்கிறதுக்கு, ஒரு தியான வகுப்புக்காக ஏன் உங்களால் ஒரு 1000 2000 செலவு பண்ண முடியாது? பிரச்சனை வேற ஒன்றும் இல்லைங்க. பல தரம் நானும் ஃப்ரீயாக கொடுத்தேங்கய்யா.
ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், பல தரம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் பேக்கெட்டை திறக்கிற வரைக்கும் மக்கள் இதயத்தை திறக்க மாட்டேங்கிறாங்க. இது உண்மை ஐயா. ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தேன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கேட்கறது, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா தான் பேசுகிறாரு, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன பக்கத்தில் இருக்க தட்டி விட்டா, ஐயா நீங்கள் கேளுங்க, என்னையே தொந்தரவு பண்ணுறீங்க, நான் அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே கேட்குறேன். ஆனால் ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு 500 ரூபாயை கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பணம் கட்டிட்டோம், பர்ஃபெக்டாக நிமிர்ந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸை கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணிடுறாங்க. நான் பல தரம் பார்த்துட்டேன். அப்புறம் தான் முடியும், ஓ மக்களுக்கு இந்த லாங்குவேஜில் தான் பேசணும் போல். உண்மையிலேயே ஏழைகள் தேவைன்னா நான் பல புக்ஸில் பிரிண்ட் பண்ணி விட்டுருக்கேன். எல்லா தியான முறைகளையுமே புக்ஸாக பப்ளிஷ் பண்ணிட்டேங்கய்யா. ஆனால் அதை படிச்சுலாம் யாரும் பண்ணுறதில்ல. ஏழ்மையெல்லாம் ஒரு காரணமே கிடையாதுங்கய்யா. இது தியானத்திலிருந்து நம்மை தள்ளி வைத்துக் கொள்வதற்கு நாமே நமக்கு சொல்லிக் கொள்கிற நொண்டி சாக்கு. நொண்டி சாக்கு கூட அல்ல, நொண்டி சாக்கை சொல்வதற்கும் நொண்டுகின்ற நொண்டி சாக்கு. ஒரு செயலை செய்வதற்காக தள்ளி போட வேண்டும் என்கின்ற நினைவு எண்ணம் வந்து விட்டால் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம் பாருங்க. அந்த மாதிரி மன அமைப்பு தான் இது. ஏதாவது ஒரு விதத்தில் தியானத்தை பழகுங்கள். ஒரு 20 நிமிடம் உங்களுக்குள் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் செலவு செய்யும் நேரம். 3வது வழி தீட்சை. தீட்சை அப்படிங்கிறது ஒரு ஞானியினுடைய சாநித்தியத்தில் அமர்ந்து ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருப்பது. அவருக்குள் பொங்குகின்ற அந்த சக்தி பரிமாணம் நமக்குள்ளும் நடப்பதற்கு அனுமதிப்பது. ஆழ்ந்த அந்த பெற்றுக்கொள்ளுகின்ற உணர்வோடு, ரிசிப்டிவ் மூடுன்னு சொல்வோம், அகங்காரம் இல்லாது மூட பகுத்தறிவு, திராவிட பாரம்பரியம், தெய்வீக பாரம்பரியம், அப்பரும் ஞானசம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் அவ்வையும் ஆண்டாளும் பிறந்த ஞான கர்ப்பம் என் தமிழ்த்தாயின் கர்ப்பம். 60 ஆண்டு நாத்திக மூடர்களால் என் தமிழ்த்தாயை மலடியாக்க முடியாது என்பதை நிரூபிக்கவே வந்து பிறந்தேன். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இத்தனை கோடி பணபலம், ரவுடி பலம், அரசியல் பலம், இந்த எல்லா பலத்தை கொண்டு இந்த மூடர்கள் தாக்கினாலும் வெறும் ஆன்மீக பலத்தால் இவர்களை எதிர்த்து நின்று வென்றோம். 60 ஆண்டு பாரம்பரியம் இவர்கள், 60,000 ஆண்டு பாரம்பரியம் நான். அகங்காரத்தில் சொல்லவில்லை அன்பர்களே. ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு சொல்லுகிறது அகங்காரம் இல்லை, அறிமுகம். அகங்காரத்தில் சொல்லவில்லை, அறிமுகத்திற்காக சொல்லுகின்றேன். இவர்களைப் போல் எத்தனையோ பேரை எத்தனையோ 1000 ஆண்டுகளாக பார்த்து விட்டோம் நாங்கள். கஜினி முகமது போன்ற கொடூரர்கள் 17 முறை அழித்த பிறகும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆலயங்கள் தான் எங்கள் வாழ்க்கை முறை. இந்த மூடர்கள் ஒரு முறை அழித்தால் ஞானபீடம் அழிந்து விடுமா என்ன? அவர்களை அழித்து எழுந்து நிற்கும். கொசு ஒன்று தீபத்தை தின்று முடிக்க நினைத்ததாம். ஈக்களும் எறும்புகளும் சேர்ந்து திருவண்ணாமலை தீபத்தை தின்று முடிக்க நினைத்ததாம். வாழையடி வாழையென வாழும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் தொடர்ந்து தோன்றிக் கொண்டிருக்கும் தெய்வீக பாரம்பரியம் நம் திராவிட பாரம்பரியம். தமிழ்நாட்டு இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். நமது உடனடி தேவை மீண்டும் விவேகானந்தர்களும் ஞானசம்பந்தர்களும் மாணிக்கவாசகர்களும் சுந்தரர்களும் அவ்வையும் ஆண்டாளும் உருவாக வேண்டும். அவர்கள் எங்கிருந்தோ பிறந்து விட மாட்டார்கள், உங்களுக்குள் தான் பிறக்க வேண்டும், உங்களுக்குள் தான் அவர்கள் மலர வேண்டும். தமிழ்நாட்டு இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை ரசிகர் மன்ற கொடிகள் கட்டி
ஜாதி சங்கங்களின் கொடிகள் விடித்து கட்சிக் கொடிகளை கட்டி வீணடித்தது போதும், புறப்படுங்கள், வீரக்காவிக்கொடி பறக்கவிட்டு வாழ்க்கையை தியாகம் செய்து சமூகத்திற்கு சேவை செய்வோம். ஆன்மீக முதுகெலும்பை நம்பிய சமூகங்கள் அழியவே இல்லை. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.